முத்து ஜீவாவை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கூட்டிட்டு போறாங்க. ஜீவா இருந்துகிட்டு, "முத்து இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னை வீட்ல ட்ராப் பண்ணிடுங்க" அப்படின்றாங்க. முத்து இருந்துகிட்டு, "சரிங்க மேடம், நீங்க போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள வெயிட் பண்றேன்." ஜீவா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்குள்ள போனதுக்கப்புறம் மனோஜ், ரோஹிணி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. மனோஜ்க்கும் ரோஹிணிக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது ஜீவாவை பார்த்துட்டு. "இவ எதுக்கு இங்க வந்தா? அதுவும் ஃபாரின்ல தானே இருந்தா, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா?" அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜீவா அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. முத்து இருந்துகிட்டு, "மேடம் இப்பதான் உள்ள போனீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜீவா இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல என்னோட வேலையெல்லாம் முடிக்க வேண்டாம், நாளைக்கு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்." "ஏங்க மேடம், என்னாச்சு இவ்ளோ கோவத்துல இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜீவா இருந்துகிட்டு, "நான் யார 2 பேத்த பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களை பார்த்துட்டேன், அதுதான் எனக்கே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அவங்க என்கிட்ட இருந்து 30 லட்ச ரூபா வாங்கிட்டு அதுங்க 2 ஃப்ராடு, எப்படிதான் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. மேடம் நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு இந்த ஊர்ல தெரியாதவங்க யாருமே இல்ல, நான் என்னங்கறத நான் ஒரு வழி பார்த்துக்கிறேன்." "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முத்து, நம்ம போய் அவங்க கிட்ட சண்டை போட்டாலோ எது பண்ணாலோ அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு அந்த 30 லட்ச ரூபா அமௌண்ட் வராது, எதுக்கு இது தேவையில்லாம, நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வீட்டுல இறக்கி விட்டுட்டு முத்து வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மனோஜும் ரோஹிணியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து அந்த ஸ்டாஃப் வந்துட்டு இது வந்து பொய்யான டாக்குமெண்ட்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது. இதனால என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்